தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். விஜய் ரசிகர்கள் அவன் கண்டிப்பா போடுவாங்க. பட் கிரவுட் வந்து அவரை பார்க்கணும்ங்கிறதுக்கு வருவாங்க. அதிமுக காரனும் வருவான், திமுக காரனும் வருவாங்க. சினிமா வந்து எல்லாருக்கும் பொதுவானது இல்லங்க, எல்லாருமே சினிமா எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்கு. காங்கிரஸ் இழுத்தாச்சு தான், அவரோட சேர்ந்து திருமாவளவன் வந்துருவாரு, இடதுசாரி வலதுசாரி வந்துரும். அப்போ திமுக தனித்து நிற்கும். அப்போ அவங்க ஓட்டு அவங்க கிட்ட இருக்கும். இந்த உதிரி ஓட்டுகள் எல்லாம் இங்க வந்து சேரும்போது சூப்பரா சக்சஸ் ஆகும். காலம் பொன்னானது. இந்த காலத்தை சரியானபடி உபயோகப்படுத்தவில்லை என்றால் அவங்க ஷெட்டுக்கு போன பிறகு இவர் திறக்கமே பாரு, கதவு திறந்துங்க, எல்லாரும் வாருங்க ஒருத்தர் வர மாட்டாங்க. அது ரெண்டு பேரும் இல்லாம ஒரு மாற்று வருமா, இது எல்லாரும் விரும்புறாங்க. இதைத்தான் விஜயகாந்த் எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்துக்கு சூனியத்தை வச்சு எத்தி வச்சு அவர் குறைஞ்ச வயசுல உலகத்தொட்டு கடந்து போயிட்டார். நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு எம்பி வந்து தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பி இருக்கு, இது இழந்துடக்கூடாதுன்னு இருக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை காங்கிரஸுக்கு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 40 எம்பி இருக்காங்களா, இதே இது விஜய் கூட சேர்ந்து கூட்டணி போட்டாச்சுன்னா துணை முதல்வர் தமிழ்நாட்டில் கிடைக்கும், ஒரு 10 அமைச்சர் கிடைச்சிடும், கட்சி பலப்பட்டுருங்க. நீங்க குதிரை சவாரி பண்ணி திமுகலே சவாரி பண்ணி போனீங்கன்னா ஏற்கனவே டெல்லியில பூஜ்ஜியம், போன தடையும் பூஜ்ஜியம், இந்த தடையும் பூஜ்ஜியம். தான் வாழ்ற வீட்டுக்கிட்ட ஒரு மக்கள் கூட ஒரு ஓட்டு கூட போடல, ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. இப்படி தேஞ்சு ஒண்ணு இல்லாம போயிடும். இவரு திமுக கொள்ளையடிக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யல, சிறுபான்மை மக்களுக்கு ஒண்ணும் செய்யலன்னு ஏன்ட்ட சொல்றாங்க. ஆனாலும் மோடியை உள்ள விடாம இருக்கணும்னா, RSS பிஜேபி தலையை தூக்காம இருக்கணும்னா திமுக இருந்தாலும் முடியும்னு ஒரு பிரம்மை அவங்களுக்கு இருக்கு. இடி ரைடுனோடனே அப்பாவும் மகனும் எங்க போறாங்க, மோடியை பார்க்க போறாங்க. அதனால இவங்க ஏற்கனவே திமுக கூட்டணி வச்சு அமைச்சரவையில பங்கு போட்டு வாழ்ந்து ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கின ஒரே கட்சியே திமுக தான். ஜோசப்ங்கிறது தான் ஒரு ரியல் நேம். அவரு பான் கிறிஸ்டியனுங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியன் கிடையாது, பான் கிறிஸ்டியன். அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க கிறிஸ்டியன் உங்க ரிலிஜியஸை வெளிக்காட்டுறது தப்பே கிடையாது. அதனால இந்து ஓட்டு வராதுங்கிறலாம் உங்களை யாரோ ஒருத்தர் கெடுக்காங்க. விஜய் அதை காட்ட விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். இல்லங்க, நான் மடியில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு ஊரா அலைஞ்சானா, மடிக்குள்ள என்ன இருக்கு, வெண்ணெய் இருக்கு. சரி, விஜய் அப்படி காட்டுறதுனால என்ன கிடைக்கும் விஜய்க்கு? 35% ஓட்டு திமுக இருக்குங்க, 35% ஓட்டு திமுக இருக்கு. கிறிஸ்தவங்க கிறிஸ்டியன் ஓட்டு திமுக இருக்கு. விஜய் ஜோசப் விஜய் சொல்லிட்டாருன்னா தான் மதத்தை தன்னுடைய ரிலிஜியஸை சொல்றதுக்கு கூச்சப்பட்டு வெட்கப்பட்டவருக்கு எப்படிங்க ஓட்டு போடுவான்? டைம் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபாதர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன, வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இப்போ செங்கோட்டையன் அங்க போறமே, இப்ப இங்க வராரு, 27 தெரிஞ்சிடும். இது வதந்தியாவும் இருக்கலாம், சரியா? ஆனா அவர் எதிர்ப்பு தெரிவிக்கல, என்னை பற்றி சொல்லுவாங்க, நான் போகலன்னு யாரு செங்கோட்டையன் அறிவிப்பு கொடுக்கல, எதிர்ப்பு கொடுக்கல. அது மாதிரி டிவிக்கையும் நாங்க வந்து அவர் அழைக்கவே இல்லை, இது சும்மா வதந்தின்னு அவங்களும் கொடுக்கல. அப்போ ஒருவேளை ரியலா தான் இருக்கலாம். ஆனா செங்கோட்டையன் வந்துட்டா ஒரு சீட் எம்எல்ஏ ஜெயிப்பார், ஒரு சீட் எம்எல்ஏ ஜெயிப்பார். அதுதான் செங்கோட்டையனுக்காக தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டு இருக்கு, ஒரு மாவட்டத்துல ஓட்டு இருக்கு. அவரு கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, ஈரோடு அந்த பக்கத்துல அவர் நிக்கிற தொகுதியில செல்வாக்கு இருக்கு. விஜயுடைய ரசிகர் ஓட்டையும் வைத்து அவருடைய செல்வாக்கு வைத்து கவுண்டர் வச்சு ஜெயிக்கலாம். ஏன்னா அங்க இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழனியப்பன் ஒரு பெரிய அமைச்சர் இருந்தாரு. அவரை வந்து ஜெயலலிதா அம்மா காலத்துல அவர் வந்து இந்த நேரத்துல இருந்து நான் கட்சியில் உள்ள எல்லா பதவியும் நீக்கிறேன்னு சொல்லி அவரை கலத்தி விட்டாங்க. கலத்தி விட்டு ஒரு அமைச்சர் ட்ரெயின்ல ஏறி அவர் ஊருக்கு போயிருக்காரு, ஒருத்தர் கூட அவர் வரவேற்கல. இதுதான் அதிமுக. இப்ப ஒரு செங்கோட்டையனை கலத்தி விட்டாங்கல்ல, இவரோட ஒட்டக்கூடாது, உரசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, பேசினா கட்சி தீக்கிறோன்னு ஒரு ரூலை விட்டாங்க. விட்ட பிறகு இவர்கிட்ட யாரும் பார்த்து வரமாட்டாங்க, நிர்வாகிகளும் வரமாட்டாங்க. அப்படிங்கும் போது இவர் நம்பி எவ்வளவு ஓட்டு வருங்கிறது ரொம்ப. இத்தனை வருஷம் அவர் 7 தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு, அவருக்குன்னு ஒரு ரசிகர் டீம் இருக்கும், அவங்க தான் இருப்பாங்க. இவர் போனா இவர் கூட போயிருவோம் அப்படின்னு. மற்றபடி ஈஸியா ஃபுல் ஃப்ரீடமா அதிமுக ஓட்டை இழுத்துட்டு வராது. அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரசிகர்கள் வருவாங்க, விஜய் ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் உறுதியா சொல்ல முடியாதுங்கிற நிலைமை தான். ஆனா விஜய் மாத்திரம் எப்படியாவது தக்கு முக்காடி ஜெயிச்சிருவார், அவர் நிக்கிற இடத்துல ஜெயிப்பார் அப்படிங்கிற. மற்றபடி தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுங்க, தனியா ஜெயிக்க முடியாது. கூட்டணி ஒரு அரித்மெட்டிக் இருக்கு, ஒரு கால்குலேஷன் இருக்கு, சும்மா ஸ்ட்ராட்டஜி வச்சுலாம் சொல்ல முடியாது. மக்கள் ஆவாங்க. நான் தேர்தல் நிற்கும் போது என் சவுண்டு கேட்டோன்னு எல்லாரும் ஒவ்வொரு கடைகள் இருந்து வெளியே ஓடி வருவாங்க. நான் எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கேன், வேலூர்ல, பாம்பேல, எல்லா இடம் பார்க்க. நான் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோன்னே எல்லா ஒரு கூட்டம் வந்து பார்க்க வரும் வேடிக்கை. அதெல்லாம் ஓட்டமா இல்லையே.
2226 ஓட்டு. ஓட்டா தான் வந்திருக்குது. அதுவே எல்லாரும் பெருசுங்க. பார்க்க வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது. எங்க அவங்க பார்க்க வராங்க, ஓட்டா போடல. நான் பிராக்டிகலா அனுபவிச்சு சொல்றேங்க. இது விஜய்க்கும் பொருந்துமா? எல்லாருக்கும் தான் பொருந்தும். அதான் சொல்றேன், விஜய்க்கோ ஓட்டு கமலஹாசன் வராது. அவருக்குன்னு ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் அவன் கண்டிப்பா போடுவான், ஓட்டு போடுவாங்க. பட் கிரவுட் வந்து அவரை பார்க்கணுங்கிறதுக்கும் வருவாங்க. அதிமுக காரனும் வருவான், திமுக காரனும் வருவாங்க. சினிமா வந்து எல்லாருக்கும் பொதுவானது இல்லங்க. எல்லாருமே சினிமா எல்லாருக்கும் பொதுவானது. அதுக்கு ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. பெண்கள் ஓட்டு அதிகமா இருக்குங்க. யூத்தும் பெண்களும் இருக்கு. இந்த யூத்தும் முழுக்க இவரு கிடையாது. இங்க எது திமுக இளைஞரணி இருக்குது, அதிமுக இளைஞரணி இருக்குது, சீமான் குஞ்சிகள் இருக்குது. அப்படிங்கும் போது எல்லா இளைஞர்களும் இங்க கிடையாது, பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். இவருக்கு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும், பிளஸ் பெண்கள் கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. என் கணிப்புப்படி பார்த்தா நேரத்தெல்லாம் கூச்சல பாத்தீங்கன்னா ஆம்பளைல கத்துறான், பொம்பளை இப்படி வச்சுட்டு கத்துறாங்க, வெறி பிடிச்சிருக்காங்க பெண்கள். அவர் எல்லாரையும் பார்க்காம போகும்போது திடீர்னு திரும்ப எல்லாரும் கையை தொட்டு பார்க்கணும் ஆசைப்படுறாங்கன்னு ரிவர்ஸ்ல வந்து இப்படி கையை நீட்டுறாரு. எல்லா 4 லேயர் 5 லேயருக்கு வந்து பொம்பளைல வந்து கையை தொடுறாங்க. அவ்வளவு தூரம் இவர் மேல ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அதனால பெண்கள் ஓட்டு, ஹஸ்பண்ட் வந்து அதிமுக திமுக இருந்தாலும் பெண்கள் போட்டுருவாங்க. ஆமா, அது எல்லாம் போட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்ட். இந்த கலைஞர் மகளிர் உதவி திட்டம் இந்த இது மாதிரி எல்லாமே தாண்டியும் வந்துட்டு ஒரு 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 பாரம்பரியமா திமுக இருக்கிறவங்க. நீங்க 1000 தான் யாரு வேண்டியவங்களே அவங்க அசைக்கவே முடியாது. அவங்க திமுக உதயசூரியனுக்கு தான், ரெட்டலைக்கும் அதே மாதிரி. என்னுடைய என்னன்னா, இவரு காங்கிரஸை இழுத்தாச்சுதான், அவரோட சேர்ந்து திருமாவளவன் வந்துருவாரு, இடதுசாரி வலதுசாரி வந்துடும். அப்போ திமுக தனித்து நிற்கும். அப்போ அவங்க ஓட்டு அவங்ககிட்ட இருக்கும். இந்த உதிரி ஓட்டுகள் எல்லாம் இங்க வந்து சேரும்போது சூப்பரா சக்சஸ் ஆகும். ஆனா காலம் பொண்ணானது. டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாம் கட்சி ஃபார்மேஷன் பண்ணி என்டிஏ கூட்டணிக்குள்ள போறது மாதிரி எனக்கு அறிகுறி வருது. உங்களுக்கு தெரியுது ஓரளவுக்கு? இல்ல, காதுக்கு வருது. ஓகே, இது அதான் நடக்க. ஏன்னா இங்க தட்டி பார்த்தாங்க, கதவு திறக்கல. ஆனா ஏன்னா இவரெல்லாம் நீங்க அவரெல்லாம் ஹைலி பர்சனாலிட்டி உள்ள மனுஷன் டிடிவி தினகரன். அவருடைய செல்வத்துக்கும் வசதிக்கும் அவர் வீடு வாசலுக்கும் அவர்லாம் ஒரு சாதாரண இடம் போடுற அளவுக்கு இல்ல. கிளாமர், நல்ல பிரஸ் மீட் கொடுப்பாரு, எக்ஸ்பீரியன்ஸ். 10-25 வருஷம் முன்னாடி எம்பியா தேனியில இருந்தவர். அது சாதாரண ஆள் கிடையாது. அப்படிங்கும்போது அவருக்கெல்லாம் இவங்க வெல்கம் பண்ண மாதிரி தெரியல. அதான் ஒரு விஷயம். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, 2ஆம் கட்ட தலைவர்ல பார்க்கணும், 3ஆம் கட்டத்துல அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. கடைசி என்ன ஆகும், மோடி பெருசா இவங்க பெருசான்னு வந்துருவாங்க. அந்த லெவலுக்கு போயிடுது. எங்க அப்படிதான் வரும். அமித்ஷா பெருசா, விஜய் கூட்டணிக்குள்ள பொறு பெருசா, அவங்க இந்தியாவுக்கே தலைவர், இவர் இன்னைக்கு வராது காயா பழமான்னு ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். சோர்ந்து போயிருவாங்க. சோர்ந்து தாங்க. இப்ப அந்த பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், காலம் பொண்ணானது. இந்த காலத்தை சரியானபடி உபயோகப்படுத்தவில்லை என்றால் அவங்க ஷெட்டுக்கு போயிருவாங்க. போன பிறகு இவர் திறக்கமே பாரு, கதவு திறந்துங்க, எல்லாரும் வாருங்கன்னு ஒருத்தர் வர மாட்டாங்க. கண்டிப்பா ஒருத்தர் வர மாட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க இந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஆதரவா செயல்படுறதுக்கு காரணம், விஜய்கிட்ட எந்த ஒரு விஷயத்திற்காக நீங்க வந்து விஜய்கிட்ட எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. நம்பர் 1 இல்ல, எதிர்பார்ப்புங்கிறத விட விஜயோட நடிப்புல ஏதோ ஒரு வகையில விஜய் காரணம். நம்பர் 1, எனக்கு வந்து அதிமுக ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த 2 பேர் இல்லாம ஒரு ஆட்சி மாற்றம் வரணுங்கிற ஒரு ஆசை. இது வந்து பொதுமக்களுடைய விருப்பம். அனைத்து பொதுமக்கள், அதாவது கட்சிக்காரங்க இல்ல, அனைத்து பொதுமக்களுடைய விருப்பமா இருக்கு. அது 2 பேர் இல்லாம ஒரு மாற்று வருமா, இது எல்லாரும் விரும்புறாங்க. இதைத்தான் விஜயகாந்த் எதிர்பார்த்தாங்க. விஜயகாந்துக்கு சூனியத்தை வச்சு எந்த வச்சு அவர் குறைஞ்ச வயசுல உலகத்தொட்டு கடந்து போயிட்டார். இப்போ அந்த கட்சி அவர் அந்த பல்ஸ் எடுக்கல, ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இப்ப நாங்க ராதாபுரத்துல என் கூட விஜய் கட்சியில இருந்தாங்க, 2000 ஓட்டுகள் தான் இருந்தாங்க. இது போன 2021 ஆமா, 2000 சுச்சமா எவ்வளவு ஓட்டு தான், 2000 சில்லறை, எவ்வளவு ரொம்ப கம்மியான ஓட்டு தான். ஆமா, அவ்வளவு கேவலம் இல்ல. அதுல அந்த அதே ராதாபுரத்துல அவங்க எம்எல்ஏ எல்லாம் இருந்திருக்காங்க, தேமுதிக எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அதே இதுல 2021 ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த டைம், அந்த காலம், அந்த கணிஞ்சு வர்ற நேரத்துல அடிக்கணும். அதான் கோல். நீங்க காலத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பின்னாடி இந்த காலம் வராது. எங்க ஒரு மனுஷன் எத்தனை நாளுங்க ஓடி ஓடி விஜய் பார்க்கணும் வருவான் சொல்லுங்க? ஒரு கட்டத்தில் நின்றுவாங்க. எங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத்தனை நாளைக்கு பின்னாடியே வந்துட்டு இருப்பாங்க. எங்க அதாவது ஒரு படம் நீங்க வெளியிடுறீங்க, எது இவர் விஜயுடைய படமே வருது, இல்லாம படம் பேர் நான் சினிமா பார்க்க கிடையாது, ஏதோ ஒரு பேர் நல்ல ஹிட் ஆகி வருதுன்னு எல்லாம் அண்டமோதி வருவாங்க. டிக்கெட் எவ்வளவு? 1500 ரூபாய். 100ஆவது நாள் 1500 ரூபாய்க்கு போகுமா? 40 ரூபாய்க்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அதே இது வந்துட்டு முதல் மோகத்துக்கு தான் இது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்த பிறகு
பார்த்த விஜய் தானே. இந்த கூட்டம் இதே நெரிசையடிலாம் வராது, ஸ்டேஜ் மாறும். அப்போ இந்த காலத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இது அப்படியே நமக்கு இன்னும் நமக்கு ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடியே இருப்பாங்க, நீங்க நம்ப கூடாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். விஜயகாந்த் அவங்க ஒய்ஃப் சொல்றாங்கல்ல, விஜயகாந்த் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, என்ன 8 லட்சம் சாரி எவ்வளவு 28 லட்சம் பேர் வந்தாங்களா அவர் கூட்டத்துக்கு. அப்பமே மதுரை மாநாட்டுக்கு 28 லட்சம் பேர் வந்தாங்க. 66,000 கார் புக்கிங்ல இருந்திருக்காங்க. ஆமா 28 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த். அவங்க சொல்றாங்க விஜய் இவருக்கு தான் வந்திருக்கு நினைக்காங்க. எங்க ஹஸ்பண்டுக்கும் அவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் நினைச்சா. அப்ப கணிஞ்சு வரும்போது நான் என்ன சொல்றேன், ஒரே வார்த்தை விஜய் அவர்களுக்கு, எது எக்கடு கெட்டு போதோ காலத்தை உபயோகப்படுத்துங்க. இன்னைக்கு காங்கிரஸ் டெல்லியில இருந்து 5 பேர் குழுன்னு போட்டு திமுக போய் பேரம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஐ வாஷுக்கு தான். இதெல்லாம் நிறைய நினைப்பாங்க ஆக முடிஞ்சு போச்சு திமுக கூட்டணி கன்ஃபார்ம். அதெல்லாம் கிடையாது. காங்கிரஸுக்கு ஒரே தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி தான். ஏதோ ஒரு திமுக ஒரு செக் வைக்கிற மாதிரி அது ஃபார்மாலிட்டிக்கு முன்னாடி இருந்தே வருவாங்க. எலெக்ஷன் வரும் போதுதான் வருவாங்க, நடந்திருக்கும். ஆனாலும் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு எம்பி வந்து தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பி இருக்கு, இது இழந்துடக்கூடாதுன்னு நினைக்காங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை காங்கிரஸுக்கு என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 40 ஓட்டுல 40 எம்பி இருக்காங்களா, இதே இவர் விஜயகாந்த் விஜய் கூட சேர்ந்து கூட்டணி போட்டாச்சுன்னா துணை முதல்வர் தமிழ்நாட்டுல கிடைச்சிரும். ஒரு 10 அமைச்சர் கிடைச்சிரும். கட்சி பலப்பட்டுருங்க. ஒரு புது மலர்ச்சி உண்டாயிரும். பழையபடி அங்க சோர்ந்து போன காங்கிரஸ்காரன் அவ்வளவு பழையபடி உள்ள வந்து சேருவாங்க. எல்லாமே இருக்கு. பழையபடி பட்டி தொட்டிலாம் நீங்க இது கிளைக்கழகம்லாம் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு யாரும் கிடையாதுங்க, கிளையில யாரும் கிடையாது. காங்கிரஸ் சும்மா திமுக ஒட்டி குதிரை சவாரி பண்ணியே போயிட்டு இருக்கு. தனியா அவங்களால நிக்க முடியாது. ஆனால் ஒரு அமைச்சரவைக்குள்ள வரும் பொழுது, ஒரு துணை முதல்வர்னு வரும் பொழுது, அவங்க ஆட்சிக்கு நடக்குதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும்போது நிச்சயமாக அந்த கட்சியை நீ பலப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து சோனியா ராகுல் காந்திக்கு தெரியணும். 2வது, இது மாத்திரமல்ல, காங்கிரஸ்ல எப்பவுமே 5 தலைவர்கள் உண்டு, ஒரு தலைவரே கிடையாது. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடியே வாழப்பாடியார் அணி, யாரு நம்ம அங்க தனுஷ்கோடி ஆதித்தன் அணி, இப்படின்னு அணிகளா இருப்பாங்க. ஒவ்வொரு தலைவர் யாரு சிதம்பரம் இப்படி பிரிஞ்சு இருப்பாங்க. கேட்டீங்களா? இதே தான் இன்னைக்கும் இருக்குது. அவங்க கட்சி சார்பில் ஒருத்தர தலைவர் போடுவாங்க. இவர் சொல்றத சிதம்பரம் கேட்க மாட்டாரு, பெரிய பெரிய தலைவர்கள் கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு பொருட்டாவே என்ன மாட்டாங்க. அது பொதுமக்கள் பார்வையில இவர தலைவர்னு சொல்லுவாங்க. இவரு பின்னாடியே அவங்க எல்லாம் தலைவர் நிக்க மாட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் உடைய செயல்பாடு அன்று முதல் இன்று வரை. அதனால இவங்க சொல்றதெல்லாம் செல்லாது. இப்போ உள்ள தலைவர் ஏதாவது சொல்லுவாரு, அப்படிலாம் இல்ல நாங்க திமுக ஒன்னா இருக்கோம், இதெல்லாம் இங்க கணக்கிலே கிடையாது. கணக்கு மேல எழுதப்படும். அப்போ இதை வந்து இன்னொன்னு நான் சொல்ல, இப்ப இந்த இவங்க விஜய் ஆட்சி வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா 40 எம்பியும் விஜய் கூட்டணிக்கு வந்துரும் அப்படிங்கிற. அப்போ இவர் ஒரு 10 சீட்டு வாங்கினாங்க வைங்க, காங்கிரஸ் தான் சொந்த ஊர் தமிழ்நாட்டுல 10 சொந்த காங்கிரஸ் கை சின்னத்தை நின்று 10 எம்பி வந்துருவாங்க. அப்போ மொத்தம் 40 எம்பி கிடைச்சிரும். இதுல எப்படி 40 எம்பி அதே தான் இதுல கிடைக்க போகுதுங்கிறது கட்சி வளரும். நீங்க குதிரை சவாரி பண்ணி திமுகலே சவாரி பண்ணி போனீங்கன்னா ஏற்கனவே டெல்லியில 0, போன தடவையும் 0, இந்த தடவையும் 0. தான் வாழ்ற வீட்டுக்கிட்ட ஒரு மக்கள் கூட ஒரு ஓட்டு கூட போடல, ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. இப்படி தேஞ்சி ஒண்ணு இல்லாம போயிடும். இது கட்சி மறுமலர்ச்சி அடையணும்னா காமராஜரை வச்சுதான் காங்கிரஸ். சவுத் ஃபுல்லா காமராஜர் விருதுன்னு இருக்காரு. அதனால காமராஜருடைய புகழ் இன்னைக்கு மங்காம இருக்கு. காங்கிரஸ்னாலே காமராஜர். பழையபடி அந்த தீ கொளுத்து விட்டு எரிய விடணும். அதற்கு ஒரு ஊன்றுகோல் விஜய் கட்சி. இது வந்தாதான் எழும்பும், அப்படி இல்லைன்னா எழும்பாது. அப்போ இவரு வரும்போது சின்ன உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவரு பின்னாடி வந்துருவாங்க. வரும்போது ஓட் பேங்க் கூடிடும். அப்புறம் ஏற்கனவே சொன்ன டிடிவி எல்லாம் இப்பவுமே பேசணும், என்டிஏ கூட்டணியில போயிடாதப்பா, நாங்க ஹெல்ப் பண்றோம். இத வந்து டிசம்பருக்குள்ள செய்ய வேண்டும். இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இதை இன்னும் செய்யவில்லை என்றால் டிசம்பரை தாண்டினோடனே களம் சூடாயிரும். பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள தேர்தல் அறிவிப்பு வந்துடும். இன்னும் 5 மாசத்துல தேர்தல் வரும்போது எப்படி என்ன பறக்கும். ஆனால் பிறந்த ஒரு விஷயம் கடைசி நேரத்துல கடையை திறந்து வச்சா வியாபாரம் இருக்காது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டான். அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? விஜய் இப்ப அவர்களுக்கு வந்துட்டு சிறுபான்மையினர் ஓட்டு, குறிப்பா வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு திமுகவுக்கு வந்துட்டு முழுமையா இருக்குது. அது விஜய் பக்கம் எந்த அளவுக்கு வரவே வராதுங்க. இஸ்லாமியர் ஓட்டு ஒரு ஓட்டு கூட வராது. சும்மா யாராவது ரொம்ப அந்த சினிமா ரசிக்கிறவங்க போடுவாங்க. பட் அவங்க யாரும் அசைறாப்புல. நான் பல்ஸ் பார்த்துட்டேன், நான் எல்லா இடமும் பேசி பார்த்துட்டேன். அவங்களுக்கு வந்து மோடிய பேய்மை பூதமே நினைக்காங்க. இவரு திமுக கொள்ளையடிக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்யல, சிறுபான்மை மக்களுக்கு ஒன்றும் செய்யலன்னு ஏன்ட்ட சொல்றாங்க. ஆனாலும் மோடியை உள்ள விடாம இருக்கணும்னா
RSS பிஜேபி தலையை தூக்காம இருக்கணும்னா திமுக இருந்தாலும் முடியும்னு ஒரு பிரம்மை அவங்களுக்குள்ள இருக்கு. விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, கிடையாது. இவர் சொல்லுவாரு, நாளைக்கு அவங்க மேல இருந்து அழுத்தம் கொடுப்பாங்க, அந்த திமுக மாதிரி எதிர்க்க மாட்டாங்க. திமுக எங்க எதிர்த்தாங்க? வெள்ளை கொடலை பிடிச்சாங்க. அவங்க முஸ்லீம் சொல்றாங்க என்கிட்ட, திமுக மாதிரி எதிர்க்க மாட்டாருன்னு விஜய் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. பட் திமுகவும் வெள்ளை கொடை தான் பிடிச்சாங்க. கருப்பு பலூன் எதிர்கட்சியா இருக்குன்னு விட்டாங்க, ஆளுங்கட்சியா இருக்குன்னு வெள்ளை கொடை பிடிச்சாங்க. ஈடி ரைடுனோடனே அப்பாவும் மகனும் எங்க போறாங்க? மோடியை பார்க்க போறாங்க. அதனால இவங்க ஏற்கனவே திமுக கூட்டணி வச்சு அமைச்சரவையில பங்கு போட்டு வாழ்ந்து ஹெச் ராஜாவை எம்எல்ஏ ஆக்கின ஒரே கட்சியே திமுக தான். கேட்டீங்கன்னா அந்த காலம் தாமரம்னா என்னன்னே தெரியாது, அப்பமே கூட்டணி போட்டு 4 எம்எல்ஏ கொடுத்தது திமுக அரசாங்கம். 2 அமைச்சர் இவங்க வாங்கினாங்க, பணம் சம்பாதிச்சாங்க, கோடி கோடியா சேர்த்தாங்க. அதனால இவங்க இஸ்லாமியர்களும் தவறான கணிப்பு, அவங்களுக்கு பயம், பீதி கலக்கும். ஏன்னா வந்துட்டான்னா நம்மளை நசிக்கிடுவான் இந்த இதுலயே இருக்கிறனால வேற வழியே இல்லாம சேர்றாங்க. பட் நான் இன்னைக்கு சொல்லக்கூடியது, விஜய் சகோதரர் குறித்து எனக்கு காதுக்கு வந்தது, என்கிட்ட இன்டர்வியூ பண்ணவும் சொல்றாங்க, அவர் தன்னை கிறிஸ்தவர்னு காட்டிக்கிட்டு விரும்பலங்கிறாங்க. விஜய் வந்து மதசார்பற்ற ஒரு லீடரா தான். அப்படி இல்லைங்க, ரியலா மதசார்பற்ற. நான் வந்து இப்ப ட்ரெஸ் பிஷப்பா இருக்கேன், சிலுவை போட்டுங்க. நான் என்கிட்ட மதம் பற்று, அதாவது மத வெறி கிடையாது. ஐ லவ் வெரி மச் லவ். நான் ஹிந்துஸை நேசிக்கிறேன். பட் ஐ எம் அ கிறிஸ்டியன், ஐ எம் a bishop. நான் இந்த ட்ரெஸ் உடுத்துறதுல நான் வந்து கௌரவப்படுறேன். இந்த சிலுவையை கழுத்துல போடுறத நான் பெருமைப்படுறேன். இதை வெட்கப்படக்கூடாதுங்கிறேன். நீங்க பிஷப்பா இருக்கிறதுனால ஓகே. இல்லையே வந்து அப்படி எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. விஜய் தன்னை கிறிஸ்டியன் அடையாளப்படுத்திக்கணும் அவசியம் இல்லையாங்க. இல்லங்க, நான் இப்போ எனக்கு என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ட்ரெஸ் போட்டுருக்கு, நான் என்ன வெளிப்படுத்துறேன், இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். நான் வந்து ஆலயத்துல பிஷப்பாகவும் சமுதாயத்துல வரும்போது நான் ஒரு கட்சிக்காரன் போல வந்தா நான் மக்களை ஏமாற்றுகிறேன், வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம். ஏமாற்றுறேன். நான் இந்த பக்கம் யாரோமே இருந்துக்கிட்டு அந்த பக்கம் சாமியார் ஏமாற்றுறேன். நான் அங்க எப்படி இருக்கணும் அதே உடையில இங்க இருக்கிறேன். சரியா? இது ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. ஆனா விஜய் வந்து நானே ஹிந்து தான் நினைச்சேன். ஆனா ஹெச் ராஜா போட்டு உடைச்சிட்டாரு. ஜோசப் விஜய்னு முதல்ல சவுண்ட் கொடுத்து ஹெச் ராஜா சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாரு, வெகுண்டு எழுந்தி ஒரு லெட்டர் பேட் தான் வெளியிட்டாரு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போட்டு, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு போட்டு ஜோசப் விஜய்னு போட்டு விட்டார். அப்போ எஸ் ஐ எம் அ கிறிஸ்டியன். சரியா? அவங்க அப்பா நிறைய பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்க ஜோன் தான் கூடுவோம். அப்போ ஜோனா என்ன அர்த்தம்? ஜோசப் விஜய் நாங்க ஜோன் கூடுவோம். அப்போ ஜோசப்ங்கிறது ஒரு ரியல் நேம். கேட்டீங்கன்னா அவரு பார்ன் கிறிஸ்டியனுங்க, கன்வெர்டட் கிறிஸ்டியன் கிடையாது, பார்ன் கிறிஸ்டியன். அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க கிறிஸ்டியன் உங்க ரிலிஜியஸை வெளிக்காட்டுறது தப்பே கிடையாது. அதனால இந்து ஓட்டு வராதுங்கிறதுலாம் உங்களை யாரோ ஒருத்தர் கெடுக்காங்க. ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டியன்ஸை நேசிப்பார்கள், இஸ்லாமியர்கள் கூட ரொம்ப அட்டாச் பண்ண மாட்டாங்க, கிறிஸ்தவங்கள்ட்ட யாரும் வெறுக்க மாட்டாங்க. விஜய் அதை காட்ட விருப்பம் இல்லாம இருந்திருக்கலாம். இல்லங்க, நான் மடியில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு ஊரா அலைஞ்சானா, மடிக்குள்ள என்ன இருக்கு? வெண்ணெய் இருக்கு. சரி, விஜய் அப்படி காட்டுறதுனால என்ன கிடைக்கும் விஜய்க்கு? 35% ஓட்டு திமுக இருக்குங்க, 35% ஓட்டு திமுக இருக்கு. கிறிஸ்தவங்க கிறிஸ்டியன் ஓட்டு திமுக இருக்கு. விஜய் ஜோசப் விஜய் சொல்லிட்டாருன்னா தான் மதத்தை தன்னுடைய ரிலிஜியஸை சொல்றதுக்கே கூச்சப்பட்டு வெட்கப்பட்டவருக்கு எப்படிங்க ஓட்டு போடுவான்? அவருக்கு பிரசங்கம் பண்ண சொல்லல, அவர் வந்து பாட்டு பாடுக்குன்னு சொல்லல. மத அடையாளம் கூடாதுன்னு நினைக்கிறவருக்கு அப்ப ஓட்டு போட மாட்டாங்கன்னா மதத்தை சார்ந்துதான் ஓட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லங்க, நான் என்ன சொல்றேன், திமுக யாரு? கிறிஸ்தவங்களா? கிடையாது, பொதுவான ஒரு அரசியல் கட்சி தான். பொதுவான கிடையாது, சிறுபான்மை கட்சி, சிறுபான்மைக்கு ஆதரவு கொடுக்கிற கட்சி, சிறுபான்மையை பாதுகாக்கிற கட்சி, சிறுபான்மைக்கு குரல் கொடுக்கிற கட்சி. இப்படி ஒரு பிரம்மையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படிலாம் குரல் கொடுக்கல. கன்னியாகுமரியில 50 வருஷமா இருந்த பெந்தகோஸ்தே சர்ச்சை உடைச்சு தரைமட்டமாக்கினாங்க. ஒரு வார்த்தை விட்டாங்களா? கேளுங்க, சிஎஸ்ஐ சர்ச்சை 50 வருஷமா இருந்த சர்ச்சை உடைச்சு தரைமட்டமாக்கினாங்க. இவங்க திமுக சவுண்ட் கொடுத்தாங்களா? திராவிட கொள்கை மதச்சார்பற்ற கொள்கை தானே. ஏங்க கொள்கைன்னு சும்மா சொல்லுவாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. நான் ஆஸ் எ பிஷப்பா சொல்றேன், இங்க நம்ம ஏர்போர்ட் கிட்ட ஒரு மலை, அதுல ஒரு சர்ச்சு, இசிஐ சர்ச்சு, எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா, எஸ்ராஸ் இருக்கணும், ஒரு பாரம்பரியமிக்க பழைய சர்ச்சு உடைச்சாங்க ஜேசிபி வச்சு. இவங்க குரல் கொடுத்தாங்களா இல்ல வந்து தடுத்தாங்களா? இவங்க ஆட்சியில் நடந்துச்சு. அதனால மக்களை வந்து கிறுக்காக்கி வச்சிருக்காங்க. நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு. அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதாவது நான் என்ன சொல்லுங்க, இனத்தோட சேரணும் ஒரு பழமொழி இருக்கு. வெள்ளாடோட சேரணும் ஒரு பழமொழி இருக்குங்க. அவர் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவரு முஸ்லீம் இதுல போய் கஞ்சி குடிக்காரு குணப்பந்து, ஆனா பொங்கல் கொண்டாடல, கிறிஸ்துமஸ் கொண்டாடலன்னு ரிமார்க் வருதுங்க. என்கிட்ட சொல்றாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஒரு கிறிஸ்துமஸ் வந்துட்டு கொண்டாடவில்லை, தீபாவளியை கொண்டாடவில்லை, பொங்கல் கொண்டாடவில்லை. நான் என்ன சொல்றேன்,
எல்லாரோட சேர்ந்து நீங்க கிறிஸ்துமஸையும் கொண்டாடுங்க, தீபாவளியும் கொண்டாடுங்க, பொங்கலும் கொண்டாடுங்க, முஸ்லிம் பக்ரீத்தும் கொண்டாடுங்க.